கிறிஸ்தேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாள் இரவு நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த நாளில் நமக்கு தந்து தேவனே நமக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானுடைய கரங்களை விட்டுக் கொடுப்போம். ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த இரவு நேரத்திலும் உடைய கிருபைகள் சத்தியத்தை இரவிலே அறிவிப்பது நலமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி, சங்கீதம் 92:3 ஆண்டவரே, இதை பேசுகிற, இதை கேட்கிற, இதை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது நலமாயிருப்பதாக. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, உமக்கு பிரியமாய் அமைய நீரே உதவி செய்யுங்க, நீரே நடத்துங்க, நீங்க கற்றுக் கொடுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தாகத்தை நீர் உங்களுடைய வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. நீ நல்ல தகப்பன். நீ எத்தனை எங்கள் எதிர்கால திட்டங்களை நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வார்த்தை எங்கள் இருதயத்தில் என்ன பாரம், என்ன கஷ்டங்கள், என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னீரே. நீர் அறிந்த தேவனப்பா. ஏற்ற வேலையில, ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவனுடைய கரங்களில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீங்க கற்றுக் கொடுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடலாம். விசுவாசத்தில் போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே, போராட்டம்னா கெட்ட போராட்டம் இல்லை, இது நல்ல போராட்டம். ஆகவே வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடி, ஊக்கமான ஆவி நம்மை தாங்கும்படி நம் அன்றாடி, துன்பங்கள் தொல்லைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் என் தேவன் என்னை தேற்றுகிறவர் உண்டு, ஆகவே ஆனந்தப்படுகிறேன். சோதனைகளின் வாழ்க்கையிலே ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது. ஜீவ கிரீடம் எனக்கு என்ன பேரின்பம் என்று அதை கண்டு உணர்ந்து, அந்த உணர்வில் இந்த பாடல், பழைய பாடல் சோர்ந்து போகாதே மனமே என்ற பாடலை நம்மை பார்த்து நாம் பாடுகிற ஒரு பாடல். இது பாடலாம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மகனே, மகளே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோம். சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே என் மனமே, சோர்ந்து போகாதே. அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, நம்முடைய மனம் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா 80 அல்லது 90% வியாதிகளுக்கான காரணம் மனம். மனதை பக்குவப்படுத்தும், மனதை சரி செய்யும் ஒரே ஆற்றல் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஏனென்றால் காண்கிறபடி மனம் செயல்படுவது கிடையாது. தான் என்ன விரும்புகிறதோ அதை அவரவர்கள் தான் கட்டுப்படுத்த முடியுமே தவிர இன்னொருவர் ஆள முடியாது. ஆகவே மனதிலே நீங்கள் கொண்டிருக்கின்ற ஆசை, இச்சைகள் ஒரு மனிதனுக்கு அது வந்தால் ஆசீர்வாதம், அது விரும்பினது கிடைத்தால் சந்தோஷம். ஆனால் அது தவறானதோ சரியானதாக நமக்கு அமையும் பொழுது அது ஒன்றை உருவாக்கிய தீரும். அப்ப மனதிலே இன்றைக்கு பல போராட்டங்கள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நமக்கு தேவனுடைய ஆலோசனை மிக மிக அவசியம். உங்கள் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மனசுல தான் ஆரம்பிக்குது எல்லாமே. அது எங்க உள்ளான மனுஷனை குறிக்கிற ஒன்று. தமிழ்ல தான் மனம், இன்னொன்று பாத்தீங்கன்னா உள்ளம். ஆங்கிலத்துல அது மீனிங்கே கிடையாது. தமிழ் அவ்வளவு ஒரு அற்புதமா தேவன், அதாவது கடவுளுடைய பாஷை அப்படின்னு சொல்றாங்க தமிழ் பாஷைய. ஆதி மெசபத்தோமியா காலத்துல தேவன் கற்றுக் கொடுத்த 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் ஒரே பாஷை இருந்தது. அது தேவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட தமிழ் பாஷை என்று சொல்லுகிறார்கள். தமிழ் அவ்வளவு அற்புதமா அந்த மனதை குறித்தும் உள்ளத்தை குறித்தும் ஒரு மிக தெளிவை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் தொடர்போதனையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே மத்திய 4ஆம் அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அந்த வசனத்தை வாசித்து அதன் பிறகு இன்றைக்கு தேவன் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ, உணர்த்துகிறாரோ அவைகளை நாம் தியானிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஒரு மனிதனை மனிதன் ஆள முடியும், மனிதனே நடத்தி கொள்ள முடியும். சுயம் ஆளும், அதாவது சொல்லுவாங்க ஒன்று சுய புத்தினா இருக்குதா, சொந்த புத்தினா இருக்குதா அதுக்கு, அல்லது சொல் புத்தினா இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்மை நாமே நடத்துவது, எனக்கு எதெல்லாம் சரியா அதை நான் செய்யறது. இன்னொன்னு இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு அதை செய்யறது, அதான் கரெக்ட் அப்படின்னு. இது சொல் புத்தி, சுய புத்தி. ஆனா இன்னொரு புத்தி இருக்குது, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது. அதைத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்து செய்து காண்பித்தார். அதைத்தான் நாம் இங்க வாசிக்கிறோம். அவர் ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஏன் வனாந்திரம்? இயேசு 40 நாள் வனாந்திரத்திலே சோதிக்கப்படுவதற்காக போனார். இது என்ன ட்ரையல்? சோதனைல நிறைய விஷயம் இருக்குது. சோதனை அப்படின்னா ட்ரையல்னு ஒண்ணு, சோதனைக்காரன் அப்படின்னா டெம்ப்டர், அதாவது டெம்ப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம வாழ்க்கையில இந்த சோதனை 2 விதமான ட்ரையல் இருக்குது, இன்னொன்னு டெம்ப்டேஷன் இருக்குது. தேவன் வார்த்தை கொண்டு நம்மை சோதிக்கிறார், நம்ம தாங்குற அளவுக்கு தான் சோதனை கொடுக்கிறார். நிறைய வசனம் நமக்கு தெரியும், அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஒரு நாள்.
தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தின விதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னொன்னு சோதனை அல்லது சோதி அப்படின்னாலே சர்ச். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கும் சோதி தான் தமிழ்ல. சோதி, டெஸ்ட் பண்ண, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இங்கே பாத்தீங்கன்னா யாரால சோதிக்கப்படுகிறது, யார் சோதனை கொடுக்கிறது? பிசாசால் சோதனை வருகிறது என்பதை நாம் உணரணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல அற்புதமா பதிவு பண்ணி இருக்கிறார். கடவுள் தான் என்ன சோதிக்கிறாரு, கடவுள் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, கடவுள் தான் எனக்கு வியாதியை கொடுத்துட்டாரு, கடவுள் தான் இந்த மனைவியை கொடுத்தாரு, இவள் மூலியமா எனக்கு சோதனை வருது, கடவுள் தான் இந்த பிள்ளைங்களை கொடுத்தாரு, பிள்ளைங்க மூலியமா இன்னைக்கு நான் பாதிக்கப்படுறேன், இப்படின்னு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், சாக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:12-13, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்ககிட்ட சில ட்ரையல் இருக்குது, அந்த ட்ரையல்ல நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது அற்புதமான வாழ்வு. இந்த பாட்டில் கூட நம்ம பாடணும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்கிற மனுஷன் அப்படின்னா நம்மளால தாங்கக்கூடிய அளவுல நம்ம ஏத்துக்க முடியும். அந்த 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 லிமிட்டை தான் சொல்றாரு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் அதிலே உத்தமன் என்று விளங்கின பின்பு அதிலே அவன் மோசமானவன் என்று விளங்கின பின்பு. இப்படி ரெண்டும் இருக்குல்ல. உத்தம அப்படின்னாலே கெட்டு போறவங்களோட சோதனை வந்தவனே அடப்போடா வாழ்க்கையில செத்தே போலையா, இருக்கிறது இந்த வேதனையை தாங்க முடியலையா, போதும் என் வாழ்க்கை என்ன எடுத்துக்க ஆண்டவரே. நம்ம பாடி நம்ம அழித்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு, தங்களை தாங்களுக்கு எடுத்துக் கொள்ளுகிற நிலை அது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. நம்ம அதை தான் சொல்றோம். கடவுள் எனக்கு பெருங்க பெரிய சோதனை கொடுத்துட்டாரு பிரதர். ஆண்டவரே, சில ஜெபம் இருக்குது. இந்த பெந்தகோஸ்தே ஜெபம் நான் கேட்டிருக்கிறேன். நான் பெந்தகோஸ்தேன்னு தனியா குறிப்பிடல, நிறைய கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க பண்ற விஷயம். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியை தாரும் ஆண்டவரே, அதனால் நான் பொன் போல புடமிட்டு என் வாழ்க்கையை சரி செய்வதற்கு அது இந்த வியாதியை நீ தாரும் ஆண்டவரே, இந்த வேதனை எனக்கு தாரும் ஆண்டவரே எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறோம்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் எங்க இருந்துங்க அவரு வியாதியை வச்சுட்டு இருக்கிறாரு அங்கிருந்து கொடுக்கறதுக்கு. ஆண்டவரே பணத்தை கொடும் ஆண்டவரே. நிறைய வித்தியாசமா நம்ம யாரு எப்படி என்ன கேட்கணும்னா தெரியாமலாம் நம்ம ஜெபம் என்கிற போர்வையில நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது, சொல்லாதிருப்பானாக. நிறைய பாஸ்டங்களே சொல்லி கொடுக்குறாங்க. கர்த்தர் பாத்தீங்களா 4 வாரம் கோயிலுக்கு வரல, அதனாலதான் இந்த சோதனை உங்களுக்கு வந்துருச்சு. கோயிலுக்கு வரலன்னா சோதனை வருமா? காணிக்க கொடுக்கல, அதனாலதான். இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இங்கே சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதீங்க. தேவன் சோதிக்கிறவரை கிடையாது, அவர்கிட்ட சோதனை இல்ல. சில விஷயங்கள் அப்பா பிள்ளைக்கு இது செய்யாதப்பா அப்படின்னு சின்ன தண்டி, தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னா சின்ன சிற்சை தான், சின்ன கஷ்டங்கள் தான். ஆனா வேதம் சொல்றது, உத்தமன் என்று விளங்கின பின்பு இந்த கஷ்டத்திலே டெஸ்ட்லயே நீ சின்ன கஷ்டம் வரும் பொழுது தேவனிடத்துல நீ அன்பு கூறும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணி ஜீவ கிரீடத்தை நாம் பெறுகிறோம். வாழ்வில் இன்னைக்கு ஒருவேளை ஒரு கஷ்டம் வழியா வந்துட்டே இருக்கிறோம். அது அடுத்தது பாத்தீங்கன்னா அதிக கனமகிமை உங்களுக்கு கொண்டு வரன்றதுல மாற்றமே கிடையாது. 1 இழந்தா 100 கிடைக்குங்க, அதுல மாற்றமே இல்லை. வசனம் இருக்குது, சொல்லுங்க வாசிங்க பார்க்கலாம். 1 இழந்தா 100 கிடைக்கும். என்ன 100 எங்க இருக்குது? மார்க் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். கடவுளுக்காக என் வாழ்க்கையில் எங்கள் அம்மாவை இழந்துட்டேங்க, கடவுளுக்காக என் வாழ்க்கையில் எங்கள் அப்பாவை இழந்துட்டேங்க, கடவுளுக்காக என் வாழ்க்கையில் என் சகோதரிகளை இழந்துட்டேங்க, கடவுளுக்காக என் வாழ்க்கையில் என் மனைவி இழந்துட்டேங்க, கடவுளுக்காக இந்த உலக வாழ்க்கையில் பிள்ளைங்களை இழந்துட்டேங்க, ஐயோ இல்லைங்க இருக்கிற சொத்தை கூட இழந்துட்டேங்க, நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இருக்கிற எவனும் அடுத்து சொல்றாரு, இம்மையிலே இப்பொழுது. இம்மையிலேன்னா இந்த உலகத்திலே. நிறைய பேர் சொல்றாங்க பரலோகத்துல இங்க கஷ்டம் தான் பிரதர், பாடுதான் பிரதர், அங்க போனாதான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை. கிடையவே கிடையாதுங்க. இங்க இருக்கிற வாழ்க்கையில நிம்மதி. நம்ம செத்து அதாவது அப்படியே மறுரூபம் மாறோம்னு நினைச்சுங்க, ஆவியில நம்ம கனெக்ட் ஆகும் போது இந்த இந்த அனுபவமே கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு, இம்மையிலே துன்பங்களோடு கூட, துன்பம் இருந்தாலும்
நூறத்தனையான வீடுகளையும், ஒரு வீட்டை இழந்துட்டீங்கன்னா எத்தனை வீடு கிடைக்குமா? ஒரு வீடு போனா 100 வீடு கிடைக்கும் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப ₹1 தொலைஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வருமானமே வரல. அப்ப ஒரு வருமானம் வரலன்னா எத்தனை வருமானம் வரப்போகுது? நமக்கு 100 வருமானம் வரப்போகுது. அதுக்கான வழிகளை தேவன் திறக்கிறார். அதைத்தான் தேவன் செய்யற. ஒன்னு இழந்துட்ட அப்படின்னா நூறத்தனையான வீடுகளையும், இல்லைங்க சகோதரர் இல்லைங்க, ஒரு சகோதரர் எனக்குன்னு ஒரு பேர் சொல்லுவா, தம்பி இருந்தாங்க, அண்ணன் இருந்தாங்க, அக்கா இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க, இல்லைங்க இப்போ இல்லைங்க, நூறத்தனையாக என்ன வருங்க? சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும். மறுமையில் இதுல யார் இல்ல? அப்பா இல்ல. ஒருத்தருக்கு எத்தனை தான் அப்பா ஆக முடியும்? அம்மாங்க நிறைய அம்மாங்களை உருவாக்கலாம், தாயா நம்ம நேசிக்கலாம், தாயா கிடைப்பாங்க, சகோதரா கிடைப்பாங்க, சகோதரியா கிடைப்பாங்க. அப்பா கிடைக்க மாட்டாருங்க, ஒரு அப்பா தான். அதனால இருக்கிற ஒரு அப்பா வச்சு ஒழுங்கா வாழ கத்துக்குங்க. தன் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திய வாழ்வுன்றது மகிமையான ஆண்டவரை மாதிரி வாழ்ற வாழ்க்கைங்க. அது இன்றைக்கு இப்ப அங்க வாங்க, எங்க படிச்சிருந்தோம், ஒன்னு இழந்தா என்ன கிடைக்கும்? 100 விதமான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் தான் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லாதப்பா. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் கிடையாது. பிசாசை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாருங்க, பிசாசு வச்சு சோதனை வைக்கிறாரு. அப்ப சோதிக்கிறவன் யார் தான்? பிசாசு. இதை புரிஞ்சுக்குங்க. இப்பொழுது இயேசு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போ. அப்ப கவலை கிடையாது, ஆவியானவர் நம்ம கைட் பண்ணும்போது எந்த சோதனை வந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். சில சோதனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, சும்மா கொஞ்சம் சுள்ளுன்னு ஒரு வெயில் அடிச்ச உடனே அந்த துளிர் அப்படியே காஞ்சிடும். ஆண்டவர் அந்த விதை உவமையை சொல்லுமா அப்படிதான் சொல்லுவாரு. அதுல வேறு இல்லாதபடியினால், உலக கவலை நெருக்கினபடியினால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சோதனையில ஜெயிச்சு வர முடியாது, தோத்து போயிட்டாங்க நிறைய பேர். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? இஸ்ரவேல் மக்களை நடத்தின ஒரு அற்புதமான நிகழ்வுகளை ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம். இது சாதாரண சோதனை கிடையாதுங்க, இது பெரிய பெரிய சோதனை. தேவன் எப்படி நடத்தி இருக்கிறார் பாருங்க. நீங்க நம்ம இதெல்லாம் எண்ணி பார்க்கறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டு நிலைகள்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகள், அதாவது கடவுளே தெரியாதுங்க எகிப்துல யாருக்குமே. இந்த தேவன் எப்படி நடத்தினார்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த ஆண்டவரை அறியாதவர்கள், ஆபிரகாமின் தேவனை தெரியாதவர்கள், அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை என்ன பண்ணாரு? சோதனைகளினாலும், டெஸ்ட் ட்ரையல். இந்த ட்ரையல்ல நம்மலாம் வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரையல்ல நிறைய பேர் தோத்து போயிடறான். அதான் சொல்ற, சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையினாலும் கரங்களின் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். இந்த உலகத்துல போய் கேட்டுப்பாரு, எங்கன்னா இது மாதிரி டெஸ்ட் பண்ணி உங்களை அவர் யாருன்றதை காட்டினாரான்னு. ஏங்க இதெல்லாம் செஞ்சாரு? அடுத்த வசனம் சொல்றாரு, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. நீ நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேசுறீங்க சத்தியத்தை, ஆனா வாழ்க்கையில ஒண்ணுமே காணுமே. பேசுற வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். அது நான் சரியா இருக்கிறேனோ இல்லையோ என்பது எனக்கு அவல்ல, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு. நாம் சரியா இருக்கிறோமா? நாம் மற்றவர்களை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தால் நம்மை பார்க்க நேரம் இல்லை. அதாவது தான் முதுக தான் பார்க்கலன்னா இன்னொருத்தர் முகத்தை தான் நீ பார்க்க முடியும், இன்னொருத்தர் குறை சொல்லலாம் ஈஸியா. அப்ப இங்க சொல்றாரு, உன் தேவன் அவரை அல்லவா, வேறொருவர் தேவன் இல்லை என்பதற்கு நீ அறியும்படிக்கு உனக்கு காட்டப்பட்டது. ட்ரையல் சிலருக்கு ட்ரையல் போகும்போது என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பட்டிங்களா, வந்துதா, நீ பண்ணல, அதான் உனக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லி ட்ரையல்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மள நிந்திக்க நேரிடும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தேவன் அவரை அல்லாமல் தேவன் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், காட்டுவதற்காக. வானத்திலிருந்து அற்புத அடையாளங்கள் இப்படியே சொல்லுவார். இதுல முக்கியமான வசனம் 31 வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அடிக்கடி பேசுவேன். அதை ஒரு முறை வாசித்துட்டு இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார்,
உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நம்ம ஆளுங்க இல்லைன்னா இந்த புலம்பல் இருக்குது பாருங்க, சாதாரண புலம்பலே கிடையாது. என் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். இது சொல்லி பழகுங்க. இந்த மூணுத்தையும் எழுதி வைங்க. நம் தேவன் சாதாரணமானவர் அல்லங்க. என்னதான் சோதனை, எப்பேற்பட்ட பெரிய சோதனைகள் வந்தாலும் என்னை மீட்டு அந்த இன்ப கானானுக்குள் கொண்டு போகத்தானே, என்னை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தானே என்பதை உணர்ந்தீங்கன்னா பாடுகள் பாடா தெரியாதுங்க, கஷ்டங்கள் கஷ்டமா தெரியாது, லகுவா ஜெயிச்சிருவீங்க, எளிதா மாறிடும். சின்னதெல்லாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனை தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்த பார்த்தாலே அலர்ஜி, ஐயோ பெரிய கஷ்டம், ஏன்னா குஷ்டம். நம்ம என்ன பண்றோம், நம்முடைய மனதில தான் நம்முடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு பிரச்சனை. அடுத்து 39 பாருங்க, உயர வானத்திலும் பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து, மனசுல எண்ணி பாருங்க. அவருடைய முகத்துக்கு முன்பாக நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்து நடத்தி வந்தார் எண்ணி பாருங்கள். இந்த 1ஆம் அதிகாரத்துல 40 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. இதெல்லாம் நீ செய்யணும் இல்லையா, நீ நன்றாயிருக்கும்படிக்குத்தானே உன்னை அவர் கொண்டு வந்தார், இவைகளெல்லாம் செய்தார். இன்னும் இதே அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல அவருடைய செயல்களை, அதே காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சோதனைகளிலே அந்த மக்களை நடத்தி வந்தார். 19 பாருங்க, உங்கள் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவருக்கு பயப்படாதிரு. அவர்களுக்குன்னா எதிராளிகளுக்கு பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை பார்த்தும் பயப்படாதீங்க, துவண்டு போவாதீங்க. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை அவர் செய்வார். அதான் அடுத்த வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, குலவிகளை அனுப்புவாராம். அவர் என்னன்னா செய்வாருங்க, எதிரி எப்படி ஜெயிக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். இதுன்னு சொல்லி பழகுங்க இந்த வசனத்தை. எனக்குள்ள இருக்கிற தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக எனக்குள்ள இருக்கிறார், பயங்கரமா இருக்கிறார், வல்லமையும் பயங்கரமான தேவன். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு எதிரியாகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காலி பண்ணிடுங்க ஆண்டவரே, எனக்கு இது மதிக்கவே மாட்டுது ஆண்டவரே, அது தூக்கிடுங்க ஆண்டவரே, இப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எதிரிகளை ஒரு அடியா தூக்கிடுவார் நினைச்சாருன்னா. ஆனா என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல, ரொம்ப முக்கியமான வசனம். அதை இதெல்லாம் நீங்க புரிஞ்சுங்க. இது ஒரு பெரிய படை உடன்படிக்கையில நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள், தேவன் நடத்தின விதங்கள். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். பிரச்சனைகளை, கஷ்டங்களை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாரு, உங்களை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம், மொத்தமா அவளை காலி பண்ணிடணும், அப்படியே வேரோட தூக்கி சாம்பலாக்கணும், தூம்சம் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் அப்படி கிடையாதுங்க. நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால், ஒருவேளை நீ அப்படி எதிரியை நீ அழித்து விட்டால் என்ன உருவாகும் என்றால், காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். காட்டு மிருகம்னா ஒண்ணுதான் போச்சுன்னு பார்த்தா இன்னொன்னு வந்து நிக்குதப்பா, இது மூலியமா தான் பிரச்சனை பார்த்தா இது மூலியமா பிரச்சனை. என்ன நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள் தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு 1 2 கத்தி எடுக்கிறோம், கத்தியாலே எதை விதைக்கிறோமோ அதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அன்பை விதைப்போம், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வோம். வார்த்தையில வருகிற சோதனைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு வல்லமைகளை தருவார். இந்த சோதனை எல்லாம் சாதாரண விஷயங்க, எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்குது. ஒண்ணு வருதுன்னா அது போறதுக்கான வழி. அப்புறம் தரித்திரம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க அடிக்கடி, அது தரித்து இருக்காது, தரித்திராது. தரித்திரம் அப்படின்னா தரித்து நிக்காது. ஒரு இடத்துல வரும் பிரச்சனை, அந்த மாதிரியே போயிடுங்க. சொல்லிட்டா வந்தது கஷ்டம், கேட்டா வந்தது பிரச்சனை, நம்ம கேட்டா நம்ம அலோவ் பண்ணோம் இல்லையே, அது ஆட்டோமேட்டிக்கா வந்ததுங்க, ஆட்டோமேட்டிக்கா போயிடுங்க. நம்ம தேவனை நம்புங்க, தேவனுடைய வார்த்தை பிடிங்க. தேவன் நம்மை அற்புதமா நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுவார். உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவர் பார்த்துக்குவாருங்க எதிரிகளை. அதை பத்தி நாம் கவலையே பட வேண்டாம். நாம ஏங்க முட்டிக்கணும், நாம ஏங்க கஷ்டப்படணும், தேவன் பார்த்துக்கார். பதிலளிப்பது என்னுடைய வேலை, பழிவாங்குவதும் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் எல்லாம் மறந்துடும்.
இன்னும் ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். உபாகமம் 29ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. 29:4 என்னங்க இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளோ வேலை செஞ்சாரு, ஆனா எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோவா சரியா உணர்வே இல்லைங்க. அங்க பாருங்க அவங்களுக்கு என்ன நிலைன்னா, மோசே இஸ்ரேலை வரவழைத்து கண்களுக்கு முன்பா எல்லா ஊழியக்காரன் மூலமாக தேசம் முழுவதற்கும் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் 3:4 வாசிக்கிறேன். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், பெரிய ட்ரையல் கொடுத்தாரு இஸ்ரேல் மக்களுக்கு. பெரிய அடையாளங்கள் அற்புதங்களையும் அவர் கண்ணார பார்த்துட்டாங்க. எல்லாம் அவர்களுக்கு முன்னாடி தான் நடக்குது. பெரிய ட்ரையல். இந்த பக்கம் பார்த்தா பார்வன் சேனா, இந்த பக்கம் பார்த்தா கடல், எங்கடா போறது ஒண்ணுமே போல. அப்ப வழி திறக்கிறாருங்க. கொண்டு வந்து எல்லாம் பார்த்துட்டான். ட்ரையல் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பாத்தீங்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயம், சிலருக்கு உணர்வே இருக்காது. ஐயோ கஷ்டப்படுறாங்களே, ஐயோ எத்தனை முறை தான் உங்ககிட்ட சொல்றது. ஒரு ஜென்ம சுபாவமே இல்லாத மக்கள்லாம் இருக்கு. உணராத இருதயங்கள் இருந்து என்னங்க இருந்து மரக்கட்டை வாழ்ந்தான்னா வராது என்ன. ஆக்சுவலா உணரத்தக்க இருதயமும் காணத்தக்க கண்களும் கேட்கத்தக்க காதுகளும் இந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு என்ன இல்லை, கொடுக்கவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நிறைய கண்கள் திறந்திருக்கிறாங்க. ரோமர் 1:7-14 சொல்றாரு, அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எந்த அவபக்திக்கு விரோதமா தெய்வ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது. என்ன, தேவனே அதை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு மறைபொருள் ஒன்றுமே இல்லை. எத்தனை காலங்கள்ல மறைச்சு வாழ்வீங்க? அவருக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. எல்லா காரியமும் எந்த தேதியில என்ன நடக்குது எல்லாமே தேவனுடைய கரத்துல அற்புதமாக இன்னைக்கு மறைக்கவே முடியாதுங்க. அழகா எடுக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், எந்த கடன் வாங்கினதா இருக்கட்டும், அது என்ன ஒருத்தங்கிட்ட நீ திருநதா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்டுங்க. எங்கேயும் மறைக்கவே முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்குது. தட்டனா வந்துடும். யார் யாரு எவங்க வச்சுக்கிறாங்க, எவ்வளவு இது, ஆதார் கார்டு, அந்த எல்லா அடையாளங்கள் ப்ரூஃப் ஃபுல்லாமே ஒரே 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 அதுல பார்க்கலாம் நீங்க. இன்னைக்கு இந்த அளவு வந்தோம், நம்ம என்ன பண்றோம், சில விஷயங்களை மறைக்க விரும்புகிறோம். அப்ப இது பிசாசு புத்தி. நம் தேவனுடைய புத்தி நமக்குள்ளே செயல்பட நம்ம விடுவோம். கர்த்தர் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு ஆண்டவர் சொன்னார்னா செய்யுங்க தயவு செய்து. அதுக்கு நான் எதிரி கிடையாது. இங்க தேவன் ஆவியானவராலே வனாந்திர சோதனைக்கு கொண்டு போறாரு, இயேசு போறா. அப்ப சோதனைக்காரன் டெம்டர் யார் அப்படின்றத நான் தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வழிநடத்துதலை தேவன் ஏன் காட்டினாருன்னா, நான் தான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், பயப்படாம இரு. இவ்வளவு நாள் உன்னை வழிநடத்தின இல்ல, எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் நடத்தின இல்லையா, இனி பயப்படாதுன்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் தனியா வரலங்க, அந்நிய ஜனங்களாம் வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். தேவன் சாதாரண விட்டு இல்லை, அவன் வேற இவன் வேற அப்படிலாம் இல்லை. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். ஆகவே உங்களையும் என்னையும் அவர் அதிகமாக நேசிக்கிறார். இந்த அன்புவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் இம்மைக்காக மாத்திரம் தானே, இது நம்மை நித்திய காலமாய் நம்மை அழித்து விடாது என்பதை உணர்ந்து, இனி இன்றைக்கு இருக்கிற இந்த எகிப்தனை இனி பார்க்க மாட்டேன், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இந்த சோதனைகள் அடுத்து கன மகிமையை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. திராணிக்கு மேலே அவர் சோதிக்க விடமாட்டார் என்கிற அந்த வார்த்தையெல்லாம் பிடித்து நம் சுடர்களை போல பிரகாசிப்போம். நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து இதில் வாழ்ந்து உங்களுடைய வார்த்தைகளை பிடித்து நாங்கள் வாழ எங்களுக்கு தந்த இந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஏதோ பூமியிலே ஒரு மூலையிலே ஒரு ஆத்மாவுக்காக நீர் ஆண்டவரே ஒவ்வொரு மனம் திரும்புதல் நிமித்தம், ஒரு வார்த்தையின் நிமித்தம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வல்லவர், ஒரு மறுரூபமான வாழ்க்கை நீ தரக்கூடிய வல்லவர். அதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீரே ஆசீர்வதித்து நீரே உம்முடைய கிருபையால் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்திலே குற்றங்கள் இருந்தால் எங்களை தயவாய் மன்னித்து எங்களை அங்கீகரிங்கப்பா. எங்களுடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொண்டீர். இன்னும் எங்களுடைய செயல்கள் பாவனைகளிலே உண்மையை நாங்கள் பிரதிபலித்து வாழ உதவி செய்யுங்க. சோதனையை பார்த்து நாங்கள் பயப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகள் என் தேவனால் உண்டு. என கர்த்தரோ எங்களோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே
ஜெயத்தை எடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னீரே, ஒரு வார்த்தை பிடித்து எங்கள் கண்கள் திறக்க, எங்கள் முக்காடு விலக, உணரத்தக்க இறுதியும் காணத்தக்க கண்களும் கேட்கத்தக்க செவிகளும் உண்டாவதாக என்று ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா கிருபைகளும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத பரிசுத்த நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். அந்த உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தம்பி எட்வின் பாபு பார்க்குறேன். ஜெபதுர் ஐயா, உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தை பிடிங்கள், வாழ்வில்லை மாற்றங்களுக்காக. Bless you all. Have a great day. Thank you.